என்ன முத்தையா சொல்ற? ஆமாத்த, அந்த ஜெகன் அவங்க அம்மாவை நம்மளை ஏமாத்திட்டாங்க. இது எல்லாமே இந்த துர்காவோட வேலை தான். அவ சொல்லிதான் அந்த நாகம்மா நல்ல மாதிரி பேசி நம்மளை ஏமாத்திருக்கா. அந்த துர்காவோட திட்டமே நம்ம உமாவுக்கு அந்த ஜெகனை கட்டி வச்சு கொடுமைப்படுத்தணுங்கிறதுதான். நம்மள நேரடி எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் நம்ம உமாவை வச்சு நம்மளை பழி வாங்க பாக்குறா. ஐயோ கடவுளே, என் மகளுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்துச்சு? அந்த துர்காவை சும்மாவா விட்ட? எப்படிமா சும்மா விட்டுட்டு வருவேன்? அந்த ஜெகனையும் துர்காவையும் அடிச்சு துவைச்சுட்டு தாமா வந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? நம்ம உமா வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சம்மா. மாமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இல்ல உமா, அவங்களை பத்தி முழுசா விசாரிக்காம அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன்னை அந்த நிலைமை கொண்டாந்து விட்டதே நான் தானம்மா. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? நீ இவளோட நல்லதுக்கு தானே பண்ண. நல்லது எதுவும் நடக்கலையே. நல்லதயா நடந்திருக்கு. என்னையா பாக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு. இல்லன்னா நம்ம உமா காலம் முழுக்க அவங்க கிட்ட கொடுமைப்பட்டு தான் கிடக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்படியா? ஆமா முத்தையா, அண்ணி சொல்றது சரி. நிச்சயதார்த்த பத்திரிகையோட கல்யாணம் நின்னது நல்லதுதான். இதையெல்லாம் நினைச்சு நம்ம 3 நாளைக்கு மேல அழமாட்டோம். ஆனா உமா அங்க போயிருந்தா சாகர வரைக்கும் நாம அழுதுகிட்டு தானையா இருந்திருப்போம். அவன் இல்லன்னா என்ன, நம்ம உமாவுக்கு வேற நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்போம். வேண்டாம் மாமா, எனக்கு இனிமே கல்யாணமே வேண்டாம். நான் யோசிக்காம செஞ்ச ஒரு தப்புனால நம்ம மொத்த பேரும் இப்படி கஷ்டப்படுறோம். நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். இல்ல உமா, உன் வாழ்க்கையை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அதை விட ஒரு பழிவாங்கல் வேற எதுவுமே இல்லை உமா. நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். அப்பதான் அந்த துர்கா நாக்க புடிங்கிட்டு சாவா. சரி மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது போதும் உமா, எனக்கு இது போதும். இது வரைக்கும் அந்த துர்கா ஒரு பொம்பளையாச்சுன்னு நான் இத்தனை நாளாக பண்ண எல்லா தப்பையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவளை சும்மா விட போறதில்ல. இந்த முத்தையா யாருன்னு கூடிய சீக்கிரம் அவளுக்கு காட்டுறேன். என்ன அப்படி பாக்குற? உனக்கு என் மேல கோவமே வராதா? எதுக்கு கோவப்படணும்? என்ன காயத்ரி இப்படி கேட்டுட்ட? நான் உனக்கு பண்ணின பாவத்துக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு கேக்குறது? அதுதானே கேட்க போற. இது ஏன் நீ எத்தனை தடவை தான் கேட்ப? நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன பதில் சொல்லணும்? அதான் சொல்லிட்டேனே, நீ என் ஃப்ரெண்டுன்னு. சரி, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா நீ உண்மையிலேயே என்ன மன்னிச்சுதான் ஏத்துக்கிட்டியா, இல்ல நான் சாக போறேங்கிற இறக்கத்துல ஏத்துக்கிட்டியா? இறக்கப்பட நான் ஒன்னும் அன்னை தெரேசாவும் இல்ல, நீ தொழுநோயாளியும் இல்ல. நான் உண்மையிலேயே உன்னை மன்னிச்சுதான் ஏத்துக்கிட்டேன். எப்படி காயத்ரி உன்னால நான் மன்னிக்க முடியுது? அம்மா தாயே, இப்ப ஏன் பழசையே திரும்ப திரும்ப பேசுற? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கில்ல காயத்ரி, நான் உன்னை தொல்லை பண்ணும் போதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வராதா? ஏன் வராது? எனக்கும் கோவம் வரும். ஆனா அந்த கோவம் 5 நிமிஷம் கூட இருக்காது. உடனே அதை மறந்துடுவேன். நீதான் சுபு என்னை எதிரியா பார்த்த. ஆனா நான் என்னைக்குமே உன்னை இப்படி எதிரில வச்சு பார்க்கணும்னு தான் நினைப்பேன். நீ சூர்யாவுக்காக தான் எல்லாத்தையும் பண்ண. அதையே நீ நேர்மையா பண்ணியிருந்தா கண்டிப்பா சூர்யா உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருப்பாரு. சரி விடு,
இப்பவாது நீ என் பக்கத்துல இருக்கி, எனக்கு அது போதும். சுப்பு இந்த பாலக்குடி. உட்காருங்க. ஒரு நிமிஷம் சுப்பு, என்னம்மா? இந்த டேப்லெட் சாப்பிடு. கொடு, போட்டுக்கோ. இதை சாப்பிடு. போட்டுக்கோ. சுப்பு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், சொல்லுவியா? கேளு காயத்ரி. ஒண்ணும் இல்ல, நான் உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன், நீயே உங்க கிராமத்துக்கு போனீங்க. அது அது வந்து சரி விடு, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா சொல்ல வேண்டாம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லு. அது அது சொல்லுமா. சூர்யாதான். சூர்யாவா? அவர் என்ன பண்ணாரு? நான் சொல்லுவேன், ஆனா அதை பத்தி நீ அவர்கிட்ட கேட்க கூடாது. சரி, கேட்க மாட்டேன், சொல்லு. அத்தை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், அவர்கிட்ட கேட்க கூடாது. கேட்க மாட்டேன், என்னன்னு சொல்லு. இல்ல காயத்ரி, அன்னைக்கு சூர்யா வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு போனாரு. சுப்பு சாக போறான்ற விஷயம் தெரியும் போது கூட நான் கொஞ்சம் கூட இறக்கமே பண்ணல. இன்ஃபேக்ட் நான் சந்தோஷம் தான் பட்டேன். காயத்ரி பிச்சையா போட்டது காசோ பணமோ கிடையாது, என்னோட வாழ்க்கை, என்னோட மனசு. இத பாருங்க செல்வம், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். உங்க தங்கச்சி எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்க. ஆமா, அதனால தான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பி போயிட்டோம். பாத்தீங்களா அத்தை, உங்க பையன் என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு செல்வா அண்ணாவை போய் மிரட்டி இருக்காரு. காயத்ரி, சரி விடுமா. அவனுக்கு இவ மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல, அதான் அப்படி பேசியிருக்கான். இத பாரு, நீ சுப்புவை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி அவனும் ஒரு நாள் ஏத்துக்குவான். என்னமோ அத்தை, நீங்க சொன்னது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நானே தான் இருப்பேன். நீ சந்தோஷப்படுறதுக்காகவே அது சீக்கிரமா நடக்கும். ம்? சரி, இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காம டைம் ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்குங்க. சரி, நீ போய் தூங்கு. வேண்டாம் மாமா, எனக்கு இனிமே கல்யாணமே வேண்டாம். காமாட்சி, இந்தா காஃபி சாப்பிடு. காமாட்சி, இந்தா காஃபி சாப்பிடுன்னு சொல்றேன்ல. என்ன நீ நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருக்க? நைட்டு தானே சொன்னேன், நம்ம உமா செஞ்ச புண்ணியம்தான் அவளை அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருக்கு. அதை நினைச்சு நாம எல்லாரும் சந்தோஷப்படணும். யாரத்த புண்ணியம் செஞ்சா? நான் செஞ்சது எல்லாமே பாவம் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு தான் அம்மா இப்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாத உமா. எல்லா நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்கு, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. உனக்கு நடந்த இந்த கெட்டதுல ஒரு நல்லது இருக்கும் உமா. இல்ல அத்தை, நான் சாகுறதுதான் எல்லாருக்குமே நல்லது. நான் செத்தாதான் இதெல்லாம் சரி வரும். ஏய் அரஞ்சனா, நேத்து முத்தைய மாமா என்ன சொன்னா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. சம்மந்தி, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாடி, என் குடும்பத்தை கெடுத்தவளே, வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்மந்தி அம்மா, வார்த்தைய பார்த்து பேசுங்க. யாருக்கடி சம்மந்தி? நீயும் உன் பிள்ளைய விளையாடுறதுக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சதா? நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. நீ யாரு, இவன் யாரு, யார் சொல்லி நீங்க எல்லாம் ஆடுறீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும்டி.
மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லனா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. உங்ககிட்ட எனக்கு என்னங்க பேச்சு? உங்க பையனை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவன் தானே என்கிட்ட வந்து கெஞ்சி உங்க பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவனை முதல்ல வர சொல்லுங்க. அவன் கண்ணுல படாம போனா உங்களுக்கு தான் நல்லது. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? கூப்பிடுங்க அவரை. பாரா, இவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. நீ ஊமன்ல நினைச்ச. இங்க பாருங்க, இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல உங்க பிள்ளைய கூப்பிடுங்க. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்தீங்க? என்னடா இன்னைக்கு என்ன திட்டம் போட்டு வந்திருக்க? தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நேத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியுமா. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உங்க பையனை கூட்டிட்டு கிளம்புங்க. இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. வரும். ஏன் வராது? அன்னைக்கு நீங்க தானே என்கிட்ட வந்து என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெஞ்சனீங்க. அன்னைக்கு இதே மாதிரி நான் ஆத்திரப்பட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எப்படி உங்ககிட்ட வந்து நான் கெஞ்சினா நல்லா இருக்குமா கதை? டேய், நேத்து வாங்கினது பத்தலையா உனக்கு? திரும்ப வேணுமா? மரியாதையா உங்க அம்மா ஓடிட்டு கிளம்பு. இல்ல சும்மா போன்னு சொன்னா எங்க போக சொல்றீங்க? பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? போய் விட மேரேஜ் நடக்காத சொல்லு போ. என்னது? இந்த கல்யாணம் நடக்காதா? என்ன தம்பி, எங்களை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கமா உங்களுக்கா? நீங்க பாருங்க, மரியாதை கிளம்பி போயிடுங்க, இல்லனா அடி வாங்கிட்டு தான் வெளில போவீங்க. எங்க அடிங்க பார்க்கலாம். டேய், நான் அடிக்கிறேன்டா உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். டேய் ஏய்மா, சொன்னா கேளு. மாமா, அவனை வெளியில போ சொல்லுங்க மாமா. அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு அருவருப்பா வருது. ஏய், அம்மா ஓடிட்டு போடா. ஏய், சொல்றல போடா. அடிங்க சொல்ற போடான்னு. போடா. டேய் போடா. டேய், எதுக்குடா என் புள்ளைய தள்ளுற? வெளில போ. விடுடா, விடுடா என்ன? போடல. டேய், இதுக்கப்புறம் உங்களை அந்த பக்கம் பார்த்த சாவடிச்சு சொல்லிட்டேன். போடா. போடா போ. எங்களே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எறா வண்டிய. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சுபுவை நினைச்சுதா ராணி. என்னங்க பண்றது? சூர்யா சுப்போட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆனா காயத்ரி 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இவங்க 2 பேரு பிடிவாதத்துல நம்ம சுப்பு மாட்டிக்கிட்டாளோன்னு எனக்கு தோணுதுங்க. கடவுளோட சோதனையை பாத்தியா? சுப்பு எல்லாருக்கும் கெட்டவளா இருந்த போது அவன் நினைச்சது மட்டும் தான் நடந்தது. ஆனா இப்போ அவன் நல்லது நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. யோ செல்வம், வாங்க சூர்யா. ஹேய், உங்ககிட்ட கால்ல விழாத குறைய கெஞ்சி தானே கேட்டேன். என்ன எல்லாரும் டிராமா அடி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சூர்யா, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க சூர்யா. இதுக்கு மேல என்னையா நடக்கணும்? நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்தாச்சு. சூர்யா, யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணல. நடந்தது என்னன்னு தெரியாம ஐயோ பேசாதீங்க. அம்மா, போதும், நீங்க மட்டும் பேசாதீங்க. இந்த வீட்ல உங்க மேல மட்டும் தான் நான் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்களும் அந்த சுப்புவோட சேர்ந்து என்ன ஏமாத்தீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. சும்மா ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து சொல்லிட்டு போன மறுநாளே நாங்க எல்லாம் வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, உங்களால என் தங்கச்சி தற்கொலைக்க துணிச்சிட்டா. ஆனா காயத்ரி தான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. நீங்க எதுக்கு அவ கண்ணில் படுற மாதிரி போனீங்க? அதான் அன்னைக்கு கண்காணாத இடத்துக்கு போயிடுங்கன்னு சொன்னல. காயத்ரி அங்க வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நடிச்சதெல்லாம் போதியா? எல்லாரும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நிறுத்துங்க. டிராமா ஆடுறது அவங்க இல்ல, நீங்க தான். என்கிட்ட சுப்புவை வர சொல்லிட்டு இங்க வந்து சுப்புவை வரக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கீங்களா? எனக்கு அப்பவே உங்க மேல சந்தேகமா தான் இருந்துச்சு. என்னடா இது, கடைசி காலத்துல சூர்யாவோட காலடியில வாழ்ந்தாலே போதும்னு நினைச்ச சுப்பு சூர்யாவோட கண்ணிலே படக்கூடாதுன்னு ஏன் கிளம்பி போகணும்னு யோசிச்சேன். அதுக்கு காரணம் உங்க மிரட்டல் தானே இப்ப புரியுது. மிரட்டாம என்ன பண்ண சொல்ற? எனக்கு தான் ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயோ சூர்யா, ஆரம்பத்துல இருந்த சுப்பு வேற,
இப்ப இருக்கிற சுப்பு வேற. என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சுப்பு சுப்பு தான். ஒருத்தி திருந்தி வந்தா அவளை முதல்ல மன்னிச்சு பழகிக்கங்க. அம்மா தாயே, அவளை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் மகாத்மா கிடையாது. வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு சுப்பு ஒண்ணும் கோச்சே இல்ல. இத பாரு, நீ 1000 சொல்லு, என்னால அந்த சுப்புவை ஏத்துக்க முடியாது. சரி சூர்யா, என் விருப்பத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி உங்க விருப்பத்தை சொல்றதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு. ஆனா சுப்புவை ஏத்துக்க முடியாதுன்னு நீங்க என்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கணுமே தவிர இவங்கள வந்து மிரட்டி இருக்க கூடாது. உங்களை அடையறதுக்கு சுப்பு என்னெல்லாம் முட்டாள்தனம் பண்ணாலோ அதேதான் இப்ப நீங்க கூட பண்ணிட்டு இருக்கீங்க. முள்ளால தான் காயத்ரி எடுக்க முடியும். சுப்பு வேணான்னு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. நீ வாயும் வயிறுமா இருந்துகிட்டு இருக்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சண்டை போடாம இருக்கேன். ஒருத்தர் மேல அன்பு வரணும்னா அது தானா வரணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த சுப்பு செத்து போட எனக்கு கவலையும் கிடையாது. என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். யாரும் என்ன மாத்தவும் ட்ரை பண்ணாதீங்க. டேய், அந்த துர்கா தாண்டா ஃபோன் பண்றா. முதல்ல அந்த போனை கட் பண்ணுங்க. என்னடா இது, தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையெல்லாம் இருக்கு. நாம பாட்டுக்கு நிம்மதியா திருட்டு கஞ்சா பிளாக்ல சரக்கு வைக்கிறதுன்னு சந்தோஷமா இருந்தோம். அந்த துர்கா பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாம அந்த போலீஸ்காரன்ட்ட மாட்டிட்டமேடா. இவளுக்கு என்னதான்டா வேணுமா? மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுமா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. வேற என்னத்த பண்றது? இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் வேற எங்கேயாவது பொழப்பு நடத்த வேண்டியதுதான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரா போக சொல்றமா? அதுக்கு என்னடா பண்றது? நம்ம தொழில் அந்த மாதிரி. ஆமா, பெரிய பொல்லாத தொழில். போவேன். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்னாச்சுன்னு கேக்குறல்ல. இன்னும் என்ன ஆகணும்? அந்த முத்தையா எங்க மேல கொலை வெறியில இருக்கான். என்னமோ தெரியல, நல்ல மூட்ல இருந்திருக்கான். எங்களை வெளியே தள்ளி கதவு மூடினதோட நிறுத்திட்டான். வெளியே தள்ளி கதவு முன்னானா? அப்ப கல்யாணம்? என்னது கல்யாணமா? இதுக்கு மேல உங்களால எப்படி மேடம் இந்த கேள்வியை கேட்க முடியுது? நாங்க உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சு உயிரோட விட்டுருக்கானா அதுக்கே அந்த முத்தையா காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி வந்திருக்கணும். அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டாம அவன் காலில் விழறேன் கையில விழறேன்னு சொல்லிட்டு இருக்க. என் பையன் எதுக்காக அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து தாலி கட்டணும்? தெரியாம தான் கேக்குறேன். பகை உங்களுக்கும் அந்த முத்தையாக்கும் தானே. அதுக்கு நாங்க எதுக்குங்க பலிக்கடை ஆகணும்? இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு காசு கொடுத்துருக்கீங்க, அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதிலா என் பையன் அந்த உமா மனசை கெடுத்து அவளையும் கெடுத்திருக்கான். அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும் கொடுமைப்படுத்தணும்னா எங்களுக்கு ஆசை இல்லைங்க. என்ன நாகம்மா, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிதான் இருக்கும். என் பையனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காம போகுது. இப்ப கூட உளுந்தூர்பேட்டையில ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குங்க. நாங்க சரின்னு சொன்னா போதும், 25 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் பணம், சீர்வரிசை, லீஸுக்கு வீடு, அது இதுன்னு குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க கிட்ட சரின்னு சொல்லலான் இருக்கோம். ஆமா மேடம், நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது? நாங்களும் செட்டில் ஆக வேணாமா? இங்க பாருங்கம்மா,
தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாத்துக்கிறோம். நீங்க வேற யாராவது வச்சு அந்த முத்தையா குடும்பத்தை பழி வாங்கிக்கோங்க. இப்ப என்ன, உங்களுக்கு வரதட்சணை தானே வேணும்? அந்த உளுந்தூர்பேட்டை சம்பந்தத்தை விட அதிகமாவே நான் வரதட்சணை தரேன், போதுமா? முதல்ல ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறம் சொல்றோம். ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. ஐயோ பாத்தியம்மா, பாத்து எதுவும் ஆகல அத்தை. பரவாயில்ல, நீ விட்டுடு, நான் பாத்துக்கறேன். நீ பார்த்தா எதுவும் ஆகல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் பாத்து பண்ணுமா. ஷோ, ஏன் இப்படி காயத்ரி, நீ எந்திரி, நான் கட் பண்றேன். ஐயோ பரவாயில்லடி, ஒண்ணும் ஆகல. பரவாயில்ல, நான் கட் பண்றேனே. பரவாயில்லடி, நீ உட்காரு. அத்தை, நீங்க எந்திரிங்க, நான் இதெல்லாம் முடிய பண்ண போகுதுமா, முடிய போகுது. கொடுமா. நீ போய் குழந்தை பாத்துக்கோ. இல்ல அத்தை, அவன் தூங்கிட்டான். பரவாயில்ல, நீங்க கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போகுது, கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும். நீங்க எந்திரிங்க அத்தை, நான் பாத்துக்கறேன். மா, நான் ஆபீஸ் கிளம்புறேமா. இருப்பா, சாப்பிட்டு போய். இல்லம்மா, ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம். வனிதா, அந்த லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வா. சாப்பிட்டு போக வேண்டியது. இல்ல, நான் கிளம்புறேன். இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்லம்மா, டைம் கொடுங்க. ஆகுது. இந்தாங்கம்மா, இந்தா. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னடா என்னமா கால்ல சுடுதண்ணி கொட்டிக்கிட்ட மாதிரி ஓடுற? அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்குப்பா, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா, வரேன்ப்பா. பாத்து போயிட்டு. டேய், சுப்பு, எதுக்கு சூர்யா வந்த உடனே நீ கிச்சனுக்குள்ள போயிட்ட? சொல்லு சுப்பு. சூர்யாவை நீ பார்க்க கூடாதுன்னா? இல்ல காயத்ரி, அவர் என்ன பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன சொல்ற நீ? ஆமா காயத்ரி, சூர்யா என்ன பார்த்தா கோவப்படுவாரு. அதே கோவத்தோட ஆபீஸ்க்கு போய் அங்க அந்த கோவத்தை வேற யார் மேலேயாவது காட்டுவாரு. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தானே, அதான் நானே உள்ள போயிட்டேன். நான் சூர்யாவை பார்த்தா போதும், அவர் என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தலா அண்ட் தலா ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இந்த டேட்டை நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா எப்படி ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருக்குது, அன்றைக்கி பிறந்தவங்களாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா, February 1 நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ்